நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் தலைமறைவு என்ற அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. தேனியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய வழக்கில் மாவட்ட செயலாளர் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் தலைமறைவு என்ற அன்னை செய்தி வெளியாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, மேலும் விவரங்கள். நேற்று மாலை பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்துல அந்த கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் பேசினாரு. பேசும்போது அவ்வப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஆரவாரத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில பொதுக்கூட்டம் முடிவடைந்து சாட்டை துரைமுருகன் சென்றுவிட்ட நிலையில ஒரு 5 காரில் வந்த நாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகம் வாழ்க, டிவிகே வாழ்க, விஜய் வாழ்க என தொடர்ந்து கோஷம் எழுப்பினாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த நாம் தமிழர் கட்சியினருக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கும் சிறு ஒரு வாக்குவாதம், சின்ன ஒரு மோதல் நடைபெற்றது. இந்த மோதல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியின் கார் உடைக்கப்பட்டது. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி உள்ளிட்ட 5 பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழல்ல தேனி தெற்கு மாவட்ட பொருளாளர் கௌதம் மற்றும் தனவந்தன், வசந்த் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி, மேலும் சின்னம்னூர் நகர செயலாளர் சலாம் ஆகிய இருவரும் தலைமறைவாயிருக்காங்க. அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.